வணக்கம். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு சமூக ஊடகத்தில் வர இருக்கக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படத்தினுடைய புகைப்பட விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரத்தில் ஒரு பக்கம் ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு ருதுவான பெண் பல்லாங்குழி விளையாட உட்காத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புகைப்படம் இருக்குது. இன்னொரு பக்கம் இயற்கை உபாதை மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த இரத்த கரை தோய்ந்த நாப்கினை போட்டு வச்சுருக்காங்க. அதில் இவங்க இவர் தான் எல்லாருக்கும் சமூக நீதி கிடைச்சது, பெண்ணுங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு ஒருத்தனை பிடிச்சி தொங்குவாங்க இல்லையா, அவனுடைய முகத்தை பதிச்சு வச்சுருக்காங்க. அவங்க படத்தில் அவங்க என்ன சித்தாந்தம் என்ன கருத்து கூந்தல் வேணா சொல்லிட்டு போட்டோம், அவங்க முகரக்கட்டைங்களை பார்க்கும்போதே அவங்க யோகியதை என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சனாதனம் பெண்களை அடிமைப்படுத்துது, நாங்கள் தான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் மதிக்கிறோம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடியவனுங்க தான் இவனுங்க உண்மையிலேயே பெண்களை மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் தன் குடும்பத்தார் கண்ணில் கூட படாமல் இயற்கை உபாதை நேரத்தில் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு உபயோகப்படுத்தின சானிட்டரி நாப்கினை ரத்த கரையோட பொதுவெளியில் படம் பிடிச்சி இப்படி பகிர்றானுங்கன்னு சொன்னால், இதுதான் இவனுங்க கூட பேசக்கூடிய பெண்ணியமா? அப்போ இவனுங்க பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு சாட்சியமாக இதை எடுத்துக்கலாமா? ருதுவாகக்கூடியதுன்றது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, சடங்கு சம்பிரதாயம்ன்றது இந்து மதத்துலேயும் ஜாதியிலையும் மட்டும் இல்லை, எல்லா மதத்துலேயும் எல்லா ஜாதியிலையும் இருந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க வழக்கப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் குறி வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்போ இது உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடியது. கிடைக்கிற இடத்துலலாம் பெண்களை இப்படி இழிவுபடுத்துறதையே ஒரு பொழப்பாக வச்சுருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு பெண்களை மலிவாக ஒரு போகப்பொருள் மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் மனசில் எவ்வளோ வன்மை இருக்குன்றதுக்கான அத்தாட்சியாக இதெல்லாம் எடுத்துக்கலாமா? இங்கே இந்த நாட்டில் பிறந்த பெண்கள் மட்டும் ருதுவாகலை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பொண்ணா பிறக்கிறவங்க எல்லாரும் ருதுவாகிறாங்க. இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் 10 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சானிட்டரி நாப்கினை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க இயற்கை உபாதை நேரத்தில். ஒரு நாடாளுற ராணியாக இருந்தாலும், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவலேருந்து தெருவோரத்தில் குப்பாள்ளி போடுற பெண்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இயற்கை உபாதை உண்டு. ஆனால் தான் குடும்பத்திலிருந்து கூட வேலை பார்க்குறவங்க போகிறவங்க வர்றவங்க யாருக்கிட்டையும் அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க சோர்வாக இருக்கிறதையோ இல்லை அவங்க ஒரு ஓய்வு தேவைன்ற மாதிரி உணர்றதை பார்க்கும்போது ரொம்ப பரிச்சயமானவங்க தான் பீரியட்ஸா ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் அதுக்கு ஆமாம் சரின்னுவாங்க, சில பேர் அப்படி கூட பதில் சொல்லாமல் போவாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த தனிப்பட்ட அந்தரங்கத்தை வச்சுக்கக்கூடிய விஷயம், அவங்களுடைய கண்ணியம். அது தெரிஞ்சாலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காம அமைதியாக போகிறாங்க பாருங்க, அதுதான் அவங்க காப்பாற்றக்கூடிய கண்ணியம். இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருந்தா மேடைக்கு மேடை பெண்ணியம், நாங்கள் தான் பித்தளையத்தை பளிச்சுன்னு விளக்கி தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பேசுறது உண்மைன்னா, ஒரு பெண் தான் சொந்த குடும்பத்தார் கண்ணில் கூட படாமல் கழிவறையில் ஒரு அப்புறப்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு இயற்கை உபாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பொதுவெளியில் படம் பிடிச்சி காக்குறீங்கன்னா உங்கள் மனசில் எவ்வளோ கேவலமான வன்மம் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களே இதையெல்லாம் செய்ய விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சூடு சொரணை இருக்குமா அப்படின்றது, இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் அதே மாதிரி நீங்கள் நினச்சிருவீங்களா? இங்கே ஒரு வீட்டில் பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு பீரியட்ஸ்ன்னு சொன்னால் நேரத்தோடு எழுந்து சமைச்சு வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறவனை பார்த்தா உங்களுக்கு பிற்போக்குவாதியாக தெரியும். ஆனால் அந்த புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கு கூட போய் 4 பேக்கெட் நாப்கின் வாங்கிடுவான்னு கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வந்தால் கூட அவங்க கண்ணில் கூட படாமல் அந்த உபயோகப்படுத்துகிற நாப்கினை டிஸ்போஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய உலகம் இது. அந்த நாப்கினை பொதுவெளியில் போட்டு படம் எடுக்கிறது உங்களுக்கு பெண்ணியமாக தெரியுதுன்னா, நீங்கள் பேசக்கூடிய பெண்ணியமும் அதை ஆதரிக்கிறவங்களும் எவ்வளோ கேடு கட்டவங்களாக இருப்பீங்க, எவ்வளோ கேவலமான மனநிலைமையில் இருப்பீங்கிறதுக்கு இதுதான் ஒரு சாட்சியம். ஒரு பெண் ருதுவாகிற அப்படின்னா அது ஒரு மனசளவில் அந்த குழந்தைக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த நேரத்தில் ஓய்வு தேவைன்றதுக்காக அவளுக்கு பூரணமான ஓய்வு கொடுக்கறதும், அவள் மனசளவில் ஒரு விகல்பமாக உணரக்கூடாதுன்றதுக்காக நல்ல ஒரு புது துணியை கொடுத்து சீர்வரிசை எல்லாம் வச்சு நகை வஸ்திரம்னு போட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு திருவிழா மாதிரி விருந்து வச்சு சொந்தக்காரங்களை எல்லாம் கொண்டாடி அவ்வளோ ஒரு தேவதை மாதிரி அவளை உணர வைக்கிற விஷயம் உங்களுக்கு பெண்ணடிமைத்தனமாக தெரியுது. ஒரு உடலுக்கு ஊட்டமான உணவு இனிமேல் நீ சாப்பிடணும் அப்படின்றதுக்கு நல்லெண்ணெயிலேருந்து ஒரு சவப்பரிசி புட்டு உளுந்து வடை உளுத்தங்களின்னு போஷாக்காக கொடுத்து ஒரு பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணுன்ற மாதிரியான கருத்தியலை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பிற்போக்காக தெரியுது. ஆனால் ஒரு பெண்
தான் புருஷன் கண்ணில் தான் பிள்ளைங்க கண்ணில் கூட படாமல் அப்புறப்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அந்தரங்கமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவளோட இயற்கை உபாதையை வந்து ஒரு பொதுவெளியில் படம் பிடிச்சு போட்டு அசிங்கப்படுத்துறதும் உங்களுக்கு பெண்ணியமாக தெரியுதா? யாராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு அந்தரங்கம் மரியாதை இருக்கணும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புரியும். இந்த மாதிரி பொதுவெளியில் போட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, உன் வீட்டில் இருக்கிறத வந்து நீ படுக்கை அறையை கூட படம் பிடிச்சி நீ போட்டுருவேன். ஊரில் இருக்கிற எல்லா பெண்ணுங்களையும் அந்த மாதிரி நினச்சிருவீங்களா? நீங்கள் வந்து இந்த மதம் சார்ந்த பெண்கள், இந்த ஜாதி சார்ந்த பெண்களில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்கள் இழிவுபடுத்தியிருக்கீங்க. அந்த மாதவிடாய் இயற்கை உபாதையில் வெளியேறக்கூடிய உதிரம்ன்றது வெறும் கழிவு இல்லை. இந்த உலகத்தில் உயிர் உருவாகிறதுக்கு காரணமான மூலமே அந்த மாதவிடாய் உதிரம் தான். அந்த வகையில் நீங்கள் உலகத்தில் பெண்களை, தாய்மையை, ஒரு உயிர் உருவாக்கத்தையும் சேர்த்து நீங்கள் கேவலப்படுத்திருக்கீங்கன்னா உங்கள் பிறப்பு எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம். இதெல்லாம் இருக்கட்டும், அந்த கழிவு வெளியேறின அந்த சானிடரி நாப்கின்ல ஒரு முகத்தை போட்டு வச்சிருக்கீங்கல்ல, இந்த நீங்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சித்தாந்தம், இந்த சார்ந்தான அந்த சித்தாந்தத்துடைய மூல அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த முகரக்கட்டை எல்லாம், நீங்கள் பேசக்கூடிய சித்தாந்தம் எல்லாம் இந்த மாதிரி கழிவு ரேஞ்சில் தான் இருக்கும். கழிவுத்தனமானது தான். உங்கள் லெவல் இவ்வளோ தான், உங்கள் சித்தாந்தம் லெவல் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை இப்படி ஒரு படத்தை வந்து எடுத்து வெளியிடுறதுனால தமிழ் சினிமா வந்து இந்த கழிவு ரேஞ்சுக்கு, குப்பை ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்றத சொல்ல வரீங்களா? அதில் ஒரு குழப்பம் இருக்குது. முதல்ல அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் பேசக்கூடிய பெண்ணியம், பித்தளையத்தெல்லாம் பற்றி பேசலாம். பொம்பளைங்களை, தாய்மையை மதிக்க தெரியாதவன் எவனும் வாழ்க்கையில் உருப்பட்டாத சரித்திரம் இல்லை. தமிழ் சினிமா கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஆட்களால் பேரழிவை சந்திக்க போகுது. பார்த்துட்டே இருங்க.